நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். தமிழ் சினிமாவில் நிறையா நடிகர்களுக்கு 50ஆம் படம் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும். சில ஆக்டர்ஸ்க்கு சறுக்கு மரமாக இருக்கும். அந்த வகையில் விஜய் சேதுபதியோட தன்னுடைய 50ஆம் படத்தை ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, பிளாக் பஸ்டர் அளவுக்கு ஹிட்டு கொடுத்துருக்காரு மகாராஜா. அதில் ஒரு சலூன் கேரக்டராக நடித்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரியை சூப்பராக கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில். இந்த வருஷத்தில் நம்ம கடைசியாக சேர்றாரு நம்ம தனுஷோடைய 50ஆம் படம் ராயன். அந்த ராயன் படத்தோட ட்ரெய்லர் தான் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துக்கு திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு இது எல்லாமே சேர்ந்து தனுஷ் அவருடைய முழுக்க கடின உழைப்பில் தான் வருது. அவருடைய படங்களாகவே கொஞ்சம் விசித்திரமான ஜேர்னல்லையும் வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேலையும் இருக்கும். அவருடைய இயக்கத்திலையும் ஸ்க்ரீன் பிளேயும் எடுத்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ 1.5 மணி நிமிஷத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு யூடியூப்பில். இந்த ட்ரெய்லரில் என்னென்ன காட்சிகள் ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வராகவன் வருவாப்பில், எஸ்.ஏ. சூர்யா வருவாப்பில், பிரகாஷ் ராஜ் வருவாப்பில், இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்களை வச்சுருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட வெந்து தெரிஞ்சது காடு ஒரு பார்த்த ஃபீலிங் மாதிரி எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் முக்கியமான ஸ்டோரி பார்க்கணும்னா, நம்ம செல்வராகவன் ஒரு தனுஷ்ட சொல்கிறாரு, ஒரு ஏரியாவில் கெத்தான கையில் 2 பேர் தான். காட்டுக்கு சக்தி வாய்ந்த மிருகம் சிங்கம் சொல்கிறாங்க. ஆனால் அதை காட்டிலும் சக்தி வாய்ந்த மிருகம் ஒன்று இருக்குது, ஹைனா, அதாவது ஓநாய். அந்த ஓநாய் தன்னுடைய ரந்திரத்து மூலமாக சிங்கத்தையே சாவடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தமான ஒரு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லரில் ரத்தனரிகள் காட்சிகள் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குது. இருந்தாலுமே ஒரு சில காட்சிகள் சூப்பராக இருக்குது. ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் சரி, படத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் 2ல் அந்தளவுக்கு ஏஆர் ரஹ்மானை மிஸ் பண்ணவங்கெல்லாம் நானும் ஒருத்தேன். ஏன்னா இந்தியன் 1 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமாக இருந்தாலுமே கடைசி அந்த ஒரு சீன் இந்தியன் 2ல் ஒரு மியூசிக் போட்டிருப்பேன். அந்த மியூசிக் வேறு லெவலில் அந்த ஈடு இணையே ஆகாது. அந்த மாதிரி தான் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் செல்வராகவனுடைய நடிப்பும் எஸ்.ஏ. சூர்யாவோட நடிப்பும் பரட்டலாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா தனுஷோட 50ஆம் படம் எந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அவருடைய பர்த்டேக்கு ட்ரீட்டாக மட்டும் இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக இந்த படம் அடுத்த வாரம் திரைக்கு வருது. மேபி வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த மாதிரி சேனலில் இருக்குன்னு. ஆல்ரெடி இந்த படத்தில் வந்த பாடல் காட்சிகள் சூப்பராக இருக்குது. வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, அப்புறம் ராரே, அந்த பிஜிஎம்ஸ்லாம் வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு எதிர்பார்க்குறீங்க? இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லருக்கு ரிவ்யூக்கு ஆர்கியூன் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.2 தருவேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூலையும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கியூன். பாய் வியூவர்ஸ்.